கௌரவிக்கவும் செய்தார். ex-EC மெம்பர் ரெப்ரசன்டிங் கர்நாடகா. மேலும் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் புத்தகங்களை தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் சிறந்த முறையிலே உதவியுள்ளார். பெங்களூர் கேஆர்புரம் ஸ்கை ட்ரஸ்ட், சஞ்சய் நகர் சென்டரிலிருந்து வந்திருக்கும் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாஸ்கர பாண்டியன் ஐயா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் இணைந்துள்ள கேஆர்புரா ஸ்கை ட்ரஸ்ட் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் சண்முகக்கனி அவர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டல தலைவர் முனைவர் தனபதி, உபதலைவர் முனைவர் விஜயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் குரு வேதாத்திரி மகர்ஷியுடன் சூட்சுமமாக இணைந்து என் உரையை துவங்குகிறேன். பவர் பாயிண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம். உங்களுக்கு எல்லாம் தெரியுங்களா பவர் பாயிண்ட் ஸ்கிரீனு? தெரியுதுங்க. விதியை மதியால் வெல்லலாம் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தெரியுதுங்க. ஓகே ஓகே ஓகே. என்னது நெக்ஸ்ட் ஸ்லைட கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம பேச போற தலைப்பு வந்து விதியை மதியால் வெல்லலாம். இப்ப ஸ்லைட் மாதிரி இருக்கு, தெரியுங்களா? நாம் ஏன் பிறந்தோம் தெரியுதுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. நாம் ஏன் பிறந்தோம்? தின்று திரிந்து தூங்குவதற்காக பிறந்தோம். வெந்ததை தின்று விதி வந்தால் போவதுதான் வாழ்க்கை என்று நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். உன் தலையெழுத்து அப்படித்தான் இருக்கிறது, அனுபவித்தான் ஆக வேண்டும் என்பார்கள். நாம் ஏன் பிறந்தோம்? மேற்கூறியபடி செய்து கஷ்டப்படுவதற்காகவா? கடவுள் நமக்கு ஏன் 6வது அறிவை கொடுத்திருக்கிறார்? அறிவுள்ள மனிதன் அதை பயன்படுத்தாமல் வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைவது போன்றது. நாம் பிறந்தது நம் கர்மங்களை தீர்த்து மூலத்தை அறிந்து மூலத்துடன் இணைவதற்காகவே. மூலம்ங்கிறது கடவுள். எப்படி? இயற்கையில் எங்கும் எப்போதும் நிறைந்திருப்பது எல்லாம் இன்பம். அதை அறிந்து புரிந்து கொண்டால் இன்பம், அறியாததால் தான் துன்பம். இயற்கைக்கு ஒத்தும் உதவியும் செயல்புரிந்தால் இன்பம். அதை அறிந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து மூலத்துடன் இணைவதற்காக நம்முடைய ஸ்கை மெடிடேஷன் உதவுகிறது. இயற்கையை அறியாமை. மனிதனின் துன்பம் எல்லாம், அவனுடைய குறையெல்லாம் இயற்கையை அறியாமலும் அல்லது அறிந்தும் அதனை மதியாமலும் அவன் நடந்து கொள்வதாலேயே தோன்றுகின்றன. இது மகர்ஷி சொன்னது. இதுக்கு ஒரு மேற்கோள் விதி, முயற்சி, ஞானம். ஞானம் இல்லாமல் முயற்சி செய்து பயனில்லை. முயற்சி இல்லாமல் ஞானம் இருந்தும் பயனில்லை. ஞானமும் முயற்சியும் சேர்ந்தால் விதியை வெல்லலாம். இது சொன்னது சுகிசிவம். இதுக்கு இன்னொரு மேற்கோள் முயற்சி திருவினை ஆக்கும். மகரிஷி ஞான களஞ்சியத்துல இந்த விதி மதிகள் பற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 பாட்டுகள் எழுதியிருக்கார். அதுல சில முக்கியமான மட்டும் கொஞ்சம் பார்ப்போம், அப்ப நம்ம விவரமா போகலாம். 1953 இருந்து 1966 வரைக்கும் இந்த பாட்டுகள்லாம் அவர் எழுதியிருக்கார். இயற்கையின் சக்திதான் விதி, அதை அறிந்து கொண்ட அளவுதான் மதி. அதாவது இயற்கையுடன் இணக்கமாக இருக்க வேண்டும், ஹார்மனி வித் நேச்சர். அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும்.
அறிவாய் அனுபவிக்கும் ஆற்றலே மதியாகும். இயற்கை சட்டமாயிருக்கும் ஈர்ப்பு என்னும் விதி மதியாய் செயற்கை சட்டங்கள் பலவும் செய்து சித்து ஆய்ந்தறிவீர். இது கிராவிட்டி ஃபோர்ஸ். ஸோ மேலே என்ன போனாலும் அது கீழே வந்துடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா எஸ்கேப் வெலாசிட்டி, ஒரு விளக்கும் வேகம், அதை கண்டுபிடிச்சு நம்ம ராக்கெட்ல அனுப்புறாங்க. இயற்கை தன் நிகழ்ச்சிகளை விதி என்கிறோம். எண்ணத்தின் செயல் வகையை மதி என்கிறோம். இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு, இரும்பு என்றால் இவை மதியால் ஆடை, ஆயுதங்கள் ஆச்சு. இயற்கையினை அறிந்த அளவரியின் மேன்மை. இதை அறிந்தால் விதிமதியின் குழப்பம் போகும். இயற்கையின்றி என் நிகழ்ச்சி உண்டு சொல்வீர், எண்ணமின்றில் இயற்கைக்கு சிறப்பு ஏது? தெய்வ நீதிதான் விதி. அதை மதித்து அதன் வழி வாழ்வது மதி, இன்பம். மீறினால் துன்பம். 5 ஒழுக்க பண்பாடு விதி. அதை கடைபிடித்தால் மதி, இன்பம். மீறினால் துன்பம். ஸோ இதுல 2 ஒழுக்க பண்பாடை மட்டும் பார்ப்போம். ஏன்னா மகரிஷி 5 ஒழுக்க பண்பாடு முதல்ல எழுதி அதை சுருக்கி 2 ஒழுக்க பண்பாடாக கொடுத்திருக்காரு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். மற்றவர்களின் துன்பங்களை போக்க என்னால் முடிந்த அளவு உதவி செய்கிறேன். அடுத்தது 5 அளவு முறை. 5 அளவு முறைதான் விதி. உங்களுக்கு எல்லாம் தெரியும். உணவு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், உழைப்பு. அந்த அளவை மீறினால் துன்பம், அதை கடைபிடித்தால் இன்பம். அதாவது விதியை மதியால் வெல்லலாம். வேகமும் விவேகமும். வேகமாய் இருப்பதை விதி என்போம், சிவம் என்போம், இயற்கை என்போம். வேகத்தில் நுட்பமும் கூடியபின் அதை விவேகம் என்போம், மதி என்போம். வேறு வேறு அல்ல. இரும்பென்ற உலோகம் விதி விளைவாய் கொண்டால் எண்ணற்ற ஆயுதங்கள் மதியின் ஆற்றல். கரும்பு விதி விளைவானால் வெள்ளக்கட்டி கற்கண்டு மதி விளைவான். மழையால் தோன்றும். பெருவெள்ளம் விதி என்றால் அணைகள் கல்லாய் பேசுதற்கு மதியாகும். பகுத்தாராய் தரும் விடைகள் மதியாகும். மதிக்கு மூல தத்துவமே விதியாகும். தரம் உணர்வீர். உயிரே விதி, அதுவே மதி. உயிர் தனையே விதி என்றும் அதன் சிறப்பும் உணரும் ஆற்றல் நிலையை மதி என்றும் கொள். உயிர் தத்துவம் அறியும் சக்தி வாய்ந்த யூக உணர்வே 6ஆம் அறிவு ஆகும். இதுக்கு சில உதாரணங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ராக்கெட் தப்பிக்கும் வேகம், எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. புவியீர்ப்பு விசையை மிஞ்சி அதை விட அதிகமான வேகத்துல போச்சுன்னா பூமியை விட்டு ராக்கெட்டு வெளியில போயிருது. மழை விதி. குடை, ஏரி, குளம், நதிக்கு அணை கட்டுதல் இவையெல்லாம் மதி. விதியும் மதியும் எந்த விதத்திலும் பிசகாதது எதுவோ அதுதான் இயற்கையின் நியதி. செயல் விளைவு என்ற இயற்கையினுடைய தத்துவம் இருக்கிறது. அது சிறிது கூட மாறவே மாறாது. அந்த கணக்கு பிசகவே பிசகாது. துல்லியமாக கணக்கு பார்த்தாலும் கூட தவறாது.
அந்த இயற்கை நீதியை புரிந்து தவமும் அறச்செயலும் கொண்டு நாம கர்ம பதவிகளை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு வழி இல்லை. இந்த உள்ளுணர்வின் தொடர்ச்சியாகவே நீண்ட கால ஒரு தவப்பயனை குண்டலினி யோக பயிற்சியை பெற்றிருக்கிறோம். தவம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிது நேரமே செய்தாலும் சிந்தனை மட்டும் எந்த வழியில் எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஸோ காலையில 20 நிமிஷம், சாயந்தரம் 20 நிமிஷம் பண்ணாலும் நம்ம எப்போதுமே ஆப்னையில தான் இருக்கணும். இதற்காகவே நாம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனவளக்கலை அகத்தாய்வு பயிற்சியில் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்றெல்லாம் தனியாக பயில்கிறோம். சில மேற்கோள்கள், கோட்ஸ். ஊழிற் பெருவெளி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்னுறும். திருக்குறள். ஊழை விட மிக்க வழியுள்ளமை வேறு எவை உள்ளன? ஊழை விளக்கும் பொருட்டு மற்றொரு வழியை ஆராய்ந்தாலும் அங்கும் தானே முன்வந்து நிற்கும். ஸோ நம்ம விதியிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சோம்னா அதை நமக்கு முன்னாடியே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றது. அடுத்தது குறள். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஊழின் காரணத்தால் ஒரு செயல் முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருத்திய வருத்தத்தின் கூலியாவது தரும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி. அது 50% இருக்கலாம், 100% இருக்கலாம். அது நம்ம முயற்சியை பொறுத்தது. ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணற்றுபவர். சோர்வு இல்லாமல் முயற்சியில் குறைவு இல்லாமல் முயல்கின்றவர் செயலுக்கு இடையூறாக வரும் ஊழையும் ஒரு காலத்தில் தோல்வியுறச் செய்வர். எவ்வளவு தூரம் நம்ம முயற்சி பண்றோமோ குறைவில்லாம பண்ணோம்னா ஊழையும் ஒரு காலத்தில் தோல்வியுற செய்யலாம். அதான் நம்முடைய அர்த்தம். இப்ப நார்மலா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம சஞ்சித கர்மா அதை மாற்ற முடியாது, நம்முடைய விதி அதை வெல்ல முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சஞ்சித கர்மா அது முடிவு அல்ல. சஞ்சித கர்மாவை ஆகாமிய பிராரப்த கர்மாக்கள் மூலம் மாற்றலாம். ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் நாம் நம் விதியை எழுதி கொண்டிருக்கிறோம். சஞ்சித கர்மாவை ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கலாம், பட் அது ஒரு முடிவு கிடையாது. ஒரு நிமிஷத்துலையும் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், என்ன செய்கிறோம், அதை பொறுத்து நம்ம விதியை நம்மளே எழுதிட்டு இருக்கோம். இது விஞ்ஞானத்திலும் டிஎன்ஏ உருமாறும் தன்மை நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதாவது நம் பெற்றோர்களிடமிருந்து நாம் பெற்ற குரோமோசோம்ஸ், ஜீன்ஸ், டிஎன்ஏ இவை எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றன. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜீன் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிறந்த போது எந்த அளவுக்கு ஜீன்ஸ் இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு ஜீன்ஸ் இருக்கு, இன்னும் எதிர்காலத்துல எந்த அளவுக்கு இருக்கும், அது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்னன்னா நம்ம சஞ்சித கர்மாவை நாம் மாற்றலாம். அதான் நம்முடைய அர்த்தம். இதுக்கு உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி. ஆனா ஆரம்ப காலத்துல அவர் பள்ளிக்கூடத்துல அவர் படிக்கவே லாயக்கு இல்லைன்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அம்மா உண்மையை சொல்லாம
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பள்ளிக்கூடம் சரியில்லை, உன்னுடைய இதுக்கு திறமைக்கு வேற நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே டீச் பண்ணி அவர் ஒரு பெரிய விஞ்ஞானியா மாறினார். காலத்துல ஒரு நாள் பழைய பேப்பர்ஸ் எல்லாம் திருப்பி பார்க்கும்போது அந்த ஸ்கூல்ல இருந்து எழுதின கடிதம், அம்மாவுக்கு எழுதின கடிதம் கிடைத்தது. அப்ப அம்மா எந்த அளவுக்கு தன்னுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு அதை மாற்றி சொன்னார்கள் அப்படின்னு. அதே மாதிரிதான் ஐன்ஸ்டீன். அவரும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு லாய்க்கலன்னு சொல்லி அவரையும் விரட்டி அடிச்சாங்க. அவர் ஒரு பெரிய விஞ்ஞானியா மாறினார். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கொடுத்திருக்காரு. அடுத்தது வால்ட் டிஸ்னி. இவர் ஆரம்ப காலத்துல ரொம்ப ஏழையா இருந்தாரு. இவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு திறமை என்னன்னா படம் போடுறது, டிராயிங்ஸ். ஸோ வேலை தேடி கிராமத்துல இருந்து நகரத்துக்கு தேடிட்டு போயிருக்காரு. யாரோ ஒருத்தர் இவரை பார்த்து பெரிதாகப்பட்டு தன் வீட்டுல அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கோ, ஒரு ரூம் இருக்கு தங்கிக்கோ அப்படின்னு. அந்த அவுட் ஹவுஸ்ல தங்கினாரு. அங்க நிறைய எலிகள்லாம் இருந்தது, இங்க எங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ இவருடைய திறமை என்னன்னா படம் போடுறது. அந்த எலியை பார்த்து படம் போட்டார். பிற்காலத்துல அதான் ரொம்ப ஃபேமஸ் வால்ட் டிஸ்னியுடைய பிக்சர், மிக்கி மவுஸ் அப்படின்னு வந்தது. அவர் கிட்டத்தட்ட 35 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கார், ஒரு ஏழையா இருந்த மனுஷன். அடுத்தது வசந்த்குமார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 75 ரூபா சம்பளத்துல விஜிபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 75 பிரான்ச்சஸ் இவருடைய கடையிலே இருக்கு. தவணை முறையில ரொம்ப ஃபேமஸ். அப்துல் கலாம். இவர் மீனவ குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். இவர் பைலட் ஆகணும் அப்படின்னு இன்டர்வியூக்கெல்லாம் போய் தோல்வி அடைஞ்சார். அவர் மனசு உடைஞ்சு போய் இது தற்கொலை செய்து கொள்ளலான்னு கூட நினைச்சார். அப்புறம் சிவானந்தா ஆசிரமம் போய் அவரை பார்த்து அவரே சொன்னாராம், நீ எதையும் கவலைப்பட வேண்டாம், நீ எதிர்காலத்துல நல்ல நிலைமைக்கு வருவாய் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர் எந்த நிலைமைக்கு வந்தாரு? பெரிய சயின்டிஸ்டா மாறினாரு. பிரைம் மினிஸ்டருக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாரு. அப்புறம் பிரசிடென்டாவே மாறி அவர் அந்த பைலட் ட்ரைனிங்ல ஃபெயிலியர் ஆனா கூட அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ல அவர் பிரயாணம் செஞ்சுட்டு வந்தார். அதான் அதெல்லாம் கிரேட். அடுத்தது மயில்சாமி அண்ணாதுரை. இவர் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜோசியர் இவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு, இவர் 10வது வகுப்புக்கு மேல படிக்க மாட்டாரு, இவருக்கு அந்த அளவு இல்லை, ஜாதகம் சரியாக இல்லை அப்படின்னாராம். அவர் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவரு பெரிய சயின்டிஸ்டா மாறி சந்திரயான் டைரக்டரா மாறி ISROல இன்னைக்கு இருக்காரு. அடுத்தது கத்தார் பேராசிரியர் முத்து. நீங்க இவருடைய லெக்சர்ஸ் எல்லாம் ஜூம்ல கேட்டிருப்பீங்க நிறைய. இவரு திருநெல்வேலியில ஆரம்ப காலத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ கத்தார்ல இருந்து அவருக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சது. ஸோ அங்க போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஜோசியக்காரர்ல ஆலோசிக்கும் போது ஜோசியக்கார் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு, இவர் அங்க போக வேண்டாம், அங்க போனா கொஞ்ச நாள்லயே திரும்பி வந்துருவாரு, அப்படி திரும்பி வந்தா இப்ப இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஜாபும் திருப்பி கிடைக்காது, அதனால போகாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னா. ஸோ அதை மீறி அவர் கத்தார் போய் அவர் இன்னைக்கு நல்ல லெவல்ல இருக்காரு. பிளஸ் நம்ம ஸ்கை மெடிடேஷனை ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் அரப் கண்ட்ரீஸ்ல அவர் இன்சார்ஜா இருக்காரு. அடுத்தது அம்பானி குடும்பம். இந்த அம்பானி குடும்பம் தான் ஒரு அருமையான ஒரு அருமையான உதாரணம். எப்படின்னா, திருபாய் அம்பானி ஆரம்ப காலத்துல அரப் கண்ட்ரில பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் ஊத்திக்கிட்டு இருந்தாரு. மாசம் 300 ரூபாய் சம்பளம். ஆனா அப்பவே அவருக்கு கற்பனையில
ஒரு பெரிய ரிஃபைனரி ஒன்று ஆரம்பிச்சு அது கப்பல்கள்லாம் வரிசையா வந்து எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு போறது அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி இந்தியாவுக்கு திரும்பி வந்து பம்பாயில ஒரு சின்ன ரூமு வாடகைக்கு எடுத்து இவருடைய பிசினஸ் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு பெரிய ரிஃபைனரி அவருடையதுதான். நிறைய ஃபீல்டுல அவர் பிசினஸ் பண்ணி அவர் இறக்கும்போது அவருடைய சொத்து மதிப்பு 1 lakh crores மேல இருந்தது. ஸோ அவருடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 0 இருந்தாலும் அவருடைய க்ளோசிங் பேலன்ஸ் மோர் தேன் 1 lakh crores. அப்புறம் பிள்ளைங்க 2 பேர்த்துக்கும் இந்த சொத்து விவகாரத்துல தகராறு வந்து அம்மா சமாதானப்படுத்தி 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட சமமா பிரிச்சு கொடுத்தாங்க சொத்தை. ஸோ 2 பேருக்கும், முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் 2 பேருக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் கிட்டத்தட்ட சமமா இருந்தது. ஆனா நாளுக்கு நாள் முகேஷ் அம்பானி அவருடைய வியாபாரத்துல முன்னேறி கிட்டத்தட்ட கடந்த 15 வருடங்களாக ரிச்சஸ்ட் இந்தியன் அப்படின்னு அந்த லெவல் இருக்கார். அதே நேரத்தில் அனில் அம்பானி அவருக்கு கிடைச்ச சொத்து எல்லாம் சரியான வகையில நிர்வகிக்க தெரியாம பாப்பர் ரைட்டர். இன்னைக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, கடன் நிறைய இருக்கு. ஸோ எதுக்காக சொல்லணும்னா, முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் சமமா இருந்தாலும் க்ளோசிங் பேலன்ஸ் ஒருத்தர் மேல போயிட்டாரு, ஒருத்தர் பாப்பர் ஆயிட்டார். ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்காக இந்த பாயிண்ட் சொன்னேன். ஸோ இதுக்கு காரணங்கள் என்ன? நல்ல எண்ணங்கள். வேண்டியதற்கு படிகட்டி வேண்டாததை வடிகட்டும் எண்ணமே உள்மனம் அமைதிக்கு உரம். எண்ணங்கள் உறங்குவதில்லை, அவற்றின் பலத்தை பொறுத்து ஒரு நாள் செயலுக்கு வந்தே தீரும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். எண்ணம் ஆராய்தல் நம்ம படிச்சிருக்கோம். எண்ணமே உன் வாழ்க்கையின் சிற்பி. நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும். ஸோ எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், தற்சோதனை எல்லாம் நம்ம பயின்று இருக்கிறோம். அடுத்தது பிள்ளைகள் வளர்ப்பு முறை சூழ்நிலைகள். நல்ல வளர்ப்பு முறை மூலம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் சங்கீத கர்மாவை மாற்றலாம். இதற்கு மேற்கோள் அன்னை வளர்ப்பு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் இது. அப்புறமா ஒரு சர்வே, குற்றவாளிகள் அதிகமாக இருந்த ஒரு சேரியில் நடத்தப்பட்ட சர்வேயில் அவர்களின் குழந்தைகளை அவர்கள் பெரியவர்களாக ஆகி வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வரும் வரை தொடர்ந்து கவனித்தார்கள். ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அனைவரும் நல்லவர்களாக மாறிவிட்டனர். காரணங்களை உறுதியாக சொல்லலாம். அது வளர்ப்பு முறை அண்ட் சூழ்நிலை ரெண்டும் சேர்ந்து அவங்க நல்லவனாக மாறிவிட்டார்கள். வேறுபாடுகள். நாம் அனைவரும் ஒரே மாதிரியான திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை வளர்த்து கொள்ளும் திறமை உள்ளது. இது அப்துல் கலாம் சொன்னது, நம்ம அகர்சியும் அதே தான் சொல்றாரு. ஸோ மக்களிடையே வேறுபாடுகள் நம்ம எல்லாம் ஒரு டாபிக்கே இருக்கு. 7 சம்பத்துகள் வேறுபாடுகள் இருக்கு. அந்த வேறுபாடுகளுக்கு காரணங்கள் 16 காரணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம அகர்சி சொல்லியிருக்காரு. என்னென்ன 7 சம்பத்துக்கள்லாம்? உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, செல்வம், சுகம். அதற்கு 16 காரணங்கள் என்ன அப்படின்னா, கருவ அமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு,
சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், ஒழுக்கம். ஸோ 16 காரணங்கள். ஸோ இதுல எந்த வகையில நமக்கு திறமை குறைவாக இருந்தாலும் அதை நாம் வளர்த்து கொள்ளலாம். அதை நம்ம மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. இந்த வேறுபாடுகளுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்ததுன்னா, மகரிஷி சொல்றதே தான், சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும். சிற்றறிவுங்கிறது நம்ம, பேரறிவுங்கிறது கடவுள். இதே வேற வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம என்ன விரும்புகிறோமோ அது நமக்கு கிடைக்கும். நான் மகரிஷி வந்து நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை சங்கல்பம் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. மகரிஷி அவருடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கும் போதும் அதுக்கு சரியான சங்கல்பங்களையும் போடுவாராம், தவம் பண்ணி சங்கல்பங்களையும் போடுவாராம். அதை வெற்றிகரமா அதெல்லாம் சாதிச்சிருக்காரு. அதுதான் பைபிள் என்ன சொல்லுன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கர்மயத்தை தூய்மை பண்ண வேண்டும். கர்மயத்துலதான் நம்முடைய ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. பிளஸ் நம்ம பண்ற கர்மங்களுடைய பதிவுகள் இந்த பிறவியில அது எல்லாமே அங்கதான் பதிவாகிக்கிட்டே இருக்கு. சோ அந்த கர்மயத்தை தூய்மை பண்ணாலுடைய நமக்கு ஒரு விழிப்பு கிடையாது, ஒரு நல்ல முடிவு கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? தவங்கள், ஆக்கினை தவம், துரியம், துரியாதீதம், பஞ்சபூத நவக்கிரகா, காயகல்ப யோகா, அகத்தாய்வு, மௌனம். இது மகர்ஷியினுடைய பயிற்சிகள். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டா நமக்கு மனபலம் கிடைக்கும், விளைவறிந்த விழிப்பு நிலை கிடைக்கும். அடுத்தது ஃப்ரீவில், சுய விருப்பம். என்னதான் விதி இருந்தாலும், இந்த மாதிரி மோசமாக இருந்தாலும், எனக்குன்னு ஒரு சுய விருப்பம் இருக்கு. நான் அந்த விருப்பப்படி நான் எல்லாவற்றையும் சாதிப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர், நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். நம்ம இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு தீர்வுக்கு குறைந்தது 2 தேர்வுகள் நமக்கு கிடைக்கும். 2 சாய்ஸஸ். மன அதிர்வு, நம்ம மென்டல் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால், அந்த 14 இருந்து 40 சைக்கிள்ஸ் அதுல ஹையர் ரேஞ்சில் இருந்தால் நல்ல தேர்வுகள் கிடைக்காது. ஏன்னா அந்த ஹையர் ரேஞ்சில் தான் நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை குணங்கள், எதிர்மறை பழக்க வழக்கங்கள் எல்லாமே அதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம மன அதிர்வு அதிகமாக இருந்தால் நல்ல தேர்வுகள் கிடைக்காது. குறைவாக இருந்தால் அது 14 இருந்து 25 இல்ல கிராஜுவலா 14க்கு கீழே போச்சுன்னா நல்ல தேர்வுகள் கிடைக்கும். நல்லது அல்லது கெட்டது மன அதிர்வை பொறுத்தது. ஸோ உங்க மென்டல் ஃப்ரீக்வன்சி எந்த ரேஞ்சில் இருக்கோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு அந்த 2 தேர்வுகள் நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு தோன்றும். எந்தவித மன அழுத்தமும் இல்லாமல் நல்ல தேர்வை முடிவு செய்ய முடியும். அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி கீழே வந்ததுன்னா, 14க்கு கீழே வந்ததுன்னா, நமக்கு எந்த விதமான மன அழுத்தம் இல்லாமல் நல்ல தீர்வை முடிவு செய்ய முடியும். அதை என்ன சொல்லுவாங்க? நுண்மான் நிலைப்புலன், பெர்சிபிகாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதேதான் தவம் செய்யாதவர்கள் வீணா விவாதம் செய்யலாம். என்ன, நான் நல்லா யோசிச்சுதான் நல்ல முடிவு எடுப்பேன் அப்படின்னு விவாதிக்கலாம். அது விவாதிச்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த தேர்வுகள் நல்ல தேர்வுகளாக அமையாது.
அப்படியே மீறி நல்ல தேர்வுகளாக அமைந்தாலும் அவங்களுக்கு நிறைய மன அழுத்தம் உண்டாகி உடம்பு ஆரோக்கியம் கெடும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நிச்சயமாக நம்முடைய தவங்கள் உதவி செய்யும். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. டைம் மேனேஜ்மெண்ட் பயிற்சி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். அதுல 4 சதுரங்கள் இருக்கும், 4 குவாட்ரங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் இந்த 4 சதுரத்துக்குள்ள நம்ம அதை மார்க் பண்ணி வைக்கணும். முதல் சதுரம் முக்கியம், அவசரம். 2வது சதுரம் அவசரம், முக்கியம் இல்லை. 3வது முக்கியம், அவசரம் இல்லை. 4வது அவசரமும் இல்லை, முக்கியமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி அந்த 4 சதுரங்கள் அதை போட்டு அந்த ஒரு ப்ரையாரிட்டி படி நம்ம காரியங்களை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு மன அழுத்தம் தவிர்க்கப்படும். ஸோ இதற்கு நம்ம மகர்ஷியினுடைய தவங்கள் உதவி செய்யும் அப்படின்னு. இதுக்கு சரியான உதாரணம் மறுபடி கத்தார் பேராசிரியர் முத்து தான். ஸோ அவர் அவருடைய வேலை செய்யும் இடத்துலையும் ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு, நல்ல பேர் வாங்கியிருக்காரு. நம்ம ஸ்கை சிஸ்டத்துலையும் அரப் கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அவர் இன்சார்ஜா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல அவர் பேச்சை கேட்டுட்டு கடைசியில் கேள்வி பதில் வரும்போது நான் அவரை கேட்டேன், நீ இந்த மாதிரி உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் ரொம்ப டாப்ல இருக்கீங்க, பர்சனல் லைஃப்லயும் நல்லா இருக்கீங்க, இந்த ஸ்கை ஸ்ப்ரெட் பண்றதுலயும் நீங்க டாப்ல இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் பேசுறாருன்னா அன்னைக்கு அட்டண்டன்ஸ் கிட்டத்தட்ட 800 பேர் வரைக்கும் வரும். வேற பேராசிரியர்கள் பேசுறாங்கன்னா 100க்குள்ளதான் இருக்கும், 100 கிராஸ் பண்றதே கஷ்டம். நான் இவர் பேசுறாருன்னா 800 வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் டைம் அவர் பேசுறாருன்னா நீங்க கேட்டு பாருங்க. ஸோ அந்த கேள்வி பதில் அவரை கேட்டேன், இந்த மாதிரி நீங்க எல்லா இதுலயும் நல்ல நிலைமையில இருக்கீங்க, ஸோ நீங்க உங்க நேரத்தை எப்படி நீங்கள் மேலாண்மை பண்ணுகிறீர்கள், உங்க டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க எப்படி பண்றீங்க, நீங்க ஏதாவது பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு அவரை கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் எந்த விதமான பயிற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னாரு. அப்படின்னா என்ன, மகர்ஷியினுடைய மெடிடேஷன் ரெகுலரா பண்ணீங்கன்னாலே உங்க நேர மேலாண்மை தானாக அமைந்து விடும். ஸோ இன்னொரு கொஸ்டினையும் போட்டேன், சரி நீங்க பயிற்சி பெறலைனாலும் பரவாயில்ல, நீங்க எவ்வளவோ டாபிக்ஸ் பேசுறீங்க, ஒரு இதுல இந்த நேர மேலாண்மையை பத்தி ஒரு கிளாஸ் எடுங்க அப்படின்னு நான் சொல்லி ஒரு 10 நாளைக்கு உள்ளேயே அடுத்த டாபிக் அவர் பேசுனது நேர மேலாண்மை தான். அடுத்தது ரியாக்ட் வெர்சஸ் ரெஸ்பாண்ட், எதிர் செயலாற்று வெர்சஸ் ஆக்கப்பதில் வினை. எந்த செயலையும் செய்வதற்கு முன்னால் குறைந்தது 1 நிமிடம் தாமதித்து யோசித்து ஆக்கப்பதில் அல்லது வினை ஆற்ற வேண்டும். மன அதிர்வு குறைந்து சூழ்நிலையை புரிந்து சரியான செயல் புரிய உதவுகிறது. ஸோ இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்குதான் லேனா தமிழ்வாணன் ஒரு புக்கு எழுதியிருக்காரு, 1 நிமிட மேனேஜர் அப்படின்னு. உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை வாங்கி படிங்க. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுதல். எல்லாருமே மனதின் அடித்தளத்தில் பரிசுத்த ஆத்மாக்கள், அதான் நம்ம ஃபவுண்டேஷன். ஏன்னா நம்ம கடவுளுடைய பிரதிபலிப்புகள், மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஆனால் அந்த அடித்தளத்தின் மேல் அவர்கள் தங்கள் நாடு, மதம், சாதி, தன்முனைப்பு, ஈகோ, தவறான நம்பிக்கைகள், கர்ம வினைகள் என்ற பதிவுகள் படிந்து ஆத்மாவையும் அதன் நல்ல குணங்களான அன்பு, கருணை, அமைதி, மகிழ்ச்சி, அறிவு, தூய்மை,
பேரானந்தம் ஆகியவற்றை மறைத்து விடுகின்றன. நாம் ஒரு நிமிடம் தாமதிக்கும் போது ஆத்மாவையும் அதன் நல்ல குணங்களை உணர்ந்து ஆக்கப்பதில் வினையாற்ற முடிகிறது. பாசிட்டிவ். ஆகவே எப்போதும் ஆக்கினில் இருப்பது உதவும். மகரிஷி ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யாரும் வேண்டுமென்று நமக்கு கஷ்டங்கள் கொடுப்பதில்லை. நாம் முன் செய்த பாவங்களின் விளைவுகள் அவர்கள் மூலம் கஷ்டங்களாக நமக்கு வருகின்றன. அதைத்தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. வேற யார்கிட்ட வர்றதில்லை, அது நம்மகிட்ட இருந்துதான் வர்றது. ஆகையால் நாம் அவர்கள் மேல் கோபப்படக்கூடாது, வெறுக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. அவர்கள் செயல்கள் மூலம் நம் பாவங்கள் குறைய ஆரம்பிக்கின்றன. எனவே நாம் அவர்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூற வேண்டும், வாழ்த்த வேண்டும். அதைத்தான் நாம் தவத்தின் முடிவில் செய்கிறோம். அவர்களும் மனம் மாறி நமக்கு நண்பர்களாக மாறி விடுவார்கள். இது நான் பிராக்டிக்கலா பார்த்தது. பிஏல அங்க ட்ரைனிங் எடுத்தவங்க எல்லாம் ஓப்பனா ஸ்டேஜ்லயே வந்து டிக்ளேர் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்க எங்க சொந்தக்காரங்கிட்ட யார்கிட்டயுமே எங்களுக்கு ஒரு நல்ல உறவு இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஸ்கை மெடிடேஷன் இதுல பயிற்சி பெற்று இதை ஃபாலோ பண்ணி அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாது, எல்லாரும் நண்பர்களாக மாறிவிட்டனர் அப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணாங்க. எல்லா நிகழ்ச்சிகளையும் ஏற்றுக்கொள்ளுதல். சோ மகரிஷியின் மேற்கூறிய விளக்கங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விதமான நிகழ்ச்சிகளுக்கும் பொருந்தும். எப்படி நம்ம பண்ண கர்மாக்கள் மூலமா ஒருத்தர் மூலமா கஷ்டம் வருதோ, அதே மாதிரி நம்ம பண்ண கர்மா மூலமா ஒரு நிகழ்ச்சியும் நடக்கலாம். அது நல்ல நிகழ்ச்சியா இருக்கலாம், கெட்ட நிகழ்ச்சியா இருக்கலாம். ஸோ அதே ஆர்குமெண்ட் இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ முடிவு என்ன? மனவளக்கலை மூலம் விதியை மதியால் வெல்ல முடியும். அது விதியின் பலத்தையும் நம் கர்மங்களின் பலத்தையும் பொறுத்தது. ஸோ நம்ம கர்மங்கள் பாவப்பதிவுகள் அதிகமாக இருந்து அப்போ விதி வந்து ஸ்ட்ராங் ஆயிடுது. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அதை வெற்றி பெற முடியாது. எந்த அளவுக்கு நம்ம கர்மங்கள் பலத்தை குறைக்கிறோமோ, பாவப்பதிவுகளை குறைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு சக்தி கிடைக்கும். விதியினுடைய பலம் குறைந்து விடும். அப்பொழுது விதியை நாம் வெல்லுவது மிகவும் சுலபம். அது என்ன சொல்றது? கை பயிற்சி பெற்றவர்கள் தவங்கள், தற்சோதனை, காயகல்ப யோகா ஆகியவற்றை தினசரி தவறாமல் செய்து தங்கள் கர்மயத்தை தூய்மை செய்து வர வேண்டும். ஸோ நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்ண போறோம், நம்ம நல்லா பிளான் பண்ணி நல்லா யோசிச்சு நல்ல விதமாக அதை பண்றோம். இருந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஆப்போசிட்ல வருது, நம்ம நினைச்சது நடக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கர்மயத்துல பாவப்பதிவுகள் இருக்கின்றன. அதுதான் நம்ம அவ்வளவு தூரம் முயற்சி செய்தும் அது நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை. ஸோ எந்த அளவுக்கு கர்மயத்தை தூய்மை செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும். ஸோ பயிற்சி பெறாதவர்கள் தங்கள் வீட்டிற்கு பக்கத்துள்ள மன்றத்திற்கு சென்று பயின்று பயிற்சி செய்து வர வேண்டும். பக்கத்தில் மன்றம் இல்லையானால் ஆலியாரில் 5 நாட்கள் ரெசிடென்சியல் கோர்ஸ் இருக்கு, அல்லது வீட்டிலேயே இப்போ ஆன்லைன் ட்ரைனிங் வந்தாச்சு, 12 நாட்கள் கணினி மூலம் பயின்று பயிற்சி செய்து வர வேண்டும். ஸோ அப்போ நம்முடைய விதியை நம்முடைய மதியால் நிச்சயமாக நாம் வெல்ல முடியும். ஸோ இதோட என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா.
நாம் ஏன் பிறந்தோம் என்று ஆரம்பித்து இயற்கையை எப்படி மதித்து வாழ்வது என்பது பற்றியும், மகரிஷி அவர்கள் விதியும் மதியும் என்ற தலைப்பில் கூறிய எல்லா பாடல்களையும் அருமையாக விளக்கினீர்கள். மேலும் குண்டலினி யோகத்தின் மூலம் நாம் எவ்வாறு விதியை வெல்லலாம் என்பதையும் சிறப்புற விளக்கினீர்கள் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். அதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 கன்னட மொழியிலே பஞ்ச இந்திரிய தவம், 4:45 உலக சமாதான வாழ்த்து 108 முறை, 4:55 வேவ் டிராப் ஆர்ட் என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபசர் புஷ்பலதா அவர்கள் சிந்திக்க இருக்கிறார். நாளை மதியம் 2 மணிக்கு தமிழிலே ஸ்கை ப்ரொஃபசர் ரங்கநாதன் ஐயா அவர்கள் இறை வழிபாடு என்பதை பற்றி தமிழிலே சிந்திக்க இருக்கிறார். நாளை மாலை 4:55 கன்னட மொழியிலே ஸ்ரீமதி மகாதேவம்மா அவர்கள் கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெடிடேஷன் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறார். தற்போது மீண்டும் கேள்வி பதிலுக்கு வரலாம். பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் பகல் வணக்கம். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க நீங்க சொன்னது. நன்றி. எனக்கு ஒரே ஒரு 2 உதாரணங்கள் சொன்னீங்க. அதுல ஒண்ணு மயில்சாமிக்கு ஜோசியர் என்ன சொன்னாங்க, அதே மாதிரி கத்தார்ல இருக்கிற முத்துக்கு ஜோசியர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ அவங்க 2 பேர் சொன்னதும் அது மாதிரி நடக்கல. கரெக்டுங்களா? ஆமா. இந்த ஜோசியர் சொன்ன மாதிரி எல்லாம் மயில்சாமி பெரிய லெவலுக்கு வந்தார். அதே மாதிரி கத்தாருக்கு இவர் போய் தானே முடிவெடுத்து எல்லாம் பண்ணாரு. அதே மாதிரி இது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம மகரிஷி அவர்களுக்கே ஆயுஸ் கம்மின்னு சொன்னாங்க. ஆனா 93 ஆண்டுகள் இருந்தாரு. 96. இது எனக்கு எப்பவுமே 96. எனக்கு எப்பவுமே ஒரு இது உண்டு, உங்ககிட்டயே பரிமாறி இருக்கிறேன். எனக்கு ஜோசியத்துல சிறிதளவு கிடையாது சார்ன்னு சொல்லுங்க. என்னங்க, அதனால நாம இத்தனை வாய்ப்புகள் விதியை மதியால் வெல்றதுக்கு மகரிஷி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் நாம ஃபாலோ பண்ணாவே போதும். we need not depend upon any ஜோசியர் ஃபார் நம்ம மகள் கல்யாணத்துக்கோ மகன் கல்யாணத்துக்குங்கிறது என்னுடைய எண்ணம். தங்களுடைய கருத்து என்ன ஜோசியத்தை பத்தி சொல்லுங்க. அதான் சொன்னேன், ஜோசியம் ஓப்பனிங் பேலன்ஸ், தட் இஸ் நாட் த ஃபைனல். நீங்க என்ன கர்மங்கள் ஜோசியத்துக்கும் இல்லைங்க சார், தவறா நினைச்சுக்காதீங்க, நான் குறுக்கல பேசுறேன். ஜோசியத்துக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு ஒண்ணுமே கிடையாதுங்க சார். ஜோசியத்தை நம்பிட்டு இருக்காங்களே மக்கள், ராகு கேது செவ்வாய்ன்னு நமக்கு வர்றது நம்ம அம்மா அப்பாட்டு இருந்து அவங்களுடைய குணங்கள், பழக்க வழக்கங்கள், வியாதிகள் எல்லாமே நமக்கு அவங்க குரோமோசோம்ஸ் மூலமா 23 குரோமோசோம்ஸ் அப்பா இருந்து 23 அம்மா மூலம் நமக்கு சேருகின்றன. அதான் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அந்த குணங்கள் வச்சு நம்ம கர்மங்கள், நம்ம வாழ்நாள்ல நம்ம கர்மங்கள் சரியா பண்ணலைன்னா அது பிரகாரம் தான் நம்ம போய்கிட்டு இருப்போம். நம்ம அத மாத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணோம்னா அதுக்கு இந்த தவங்கள் உதவுகின்றன. மகரிஷியே சொல்லியிருக்காரு, நீங்க ஆக்கினை பண்ணீங்கன்னா உங்க ஆகாமிய கர்மா தீராகும், துரியம் பண்ணீங்கன்னா உங்க பிரார்த்த கர்மா தீராகும், துரியாதீதம் பண்ணீங்கன்னா உங்க சஞ்சித கர்மா தீராகும். இதுக்கு மேற்கொண்டு காயக்கல்ப யோகா, மௌனம், அதுவும் உங்களுக்கு உதவும். இது மகரிஷியே சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? நன்றிங்க. நான் கேட்டது ஜோசியத்தை நம்பிட்டு இருக்காங்களா, அது தேவையில்லைங்கிறது. அது ஒரு கைடன்ஸா நீங்க எடுத்துக்கலாமே ஒழிய அதை 100% நம்பணும்னு அவசியம் இல்லை. நன்றிங்க ஐயா. மாற்றலாம். அதான் அந்த 7 சம்பத்துகள் 16 காரணங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க. சொல்லியிருக்காரு, மகரிஷியும் சொல்லியிருக்காரு. அந்த காரணங்களை நீங்கள் மாற்றலாம் உங்கள் வாழ்நாளில். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நாகராஜ் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். நாகராஜ் ஐயா வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா கூட. அன்மியூட் பண்ணல அவர். ஏதோ இணைப்புல ஏதோ தொந்தரவா என்னவோ தெரியலங்க.
வாழ்க வளமுடன்யா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்ளலாங்க. மிக்க நன்றி. இன்றைய நிகழ்வுகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக இன்றைய தவம் மற்றும் சிந்தனை உரையாற்றிய எஸ் பாஸ்கர பாண்டியன் ஐயா அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். தவம் மற்றும் சிந்தனை உரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாஸ்கர பாண்டியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை நண்பர்கள் அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் தவ மையங்கள் அவற்றின் பொறுப்பாளர்கள் அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். ஸ்மார்ட் துணை தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சிகளை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். நிறைவு செய்வதற்கு முன்பாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.